வெளியே இருக்கிறவங்க நம்மள பார்த்து கேட்குற கேள்வி, "நீ என்னம்மா ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல சும்மா தானே இருக்கன்னு?" கேட்குறாங்க. வீட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்றோம்ன்னு. வெளியே போறவங்களாச்சும் 8 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. ஆனா இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நாள் ஃபுல்லா வேலை இருந்துட்டே தான் இருக்கு. அதுவும் 2 குட்டீஸ் இருந்தாங்கன்னா, அந்த வீட்ல வேலை சொல்லவே வேணாம். நான் மார்னிங் 6:00க்கே எழுந்துருவேன். எழுந்து குழந்தைங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி வீடு பெருக்கிறது, துணி எடுத்துன்னு போய் வாஷிங் மிஷின்ல போடுறது, சாமான் தேய்க்கிறது, சமைக்கிறது எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணி முடிப்பேன். அவளுங்க எப்ப வெளிய வராளுங்களோ, வந்தோனே ஃபர்ஸ்ட்டு சொப்ப தான் எடுத்து கீழ கொட்டுவாளுங்க. துணிய தந்து களைப்பாளுங்க. வந்து பார்க்குறவங்க வீடு இன்னும் கிளீன் பண்ணாம என்ன அழுக்காவே இருக்குன்ற மாரி நம்மள ஒரு பார்வ பார்ப்பாங்க பாருங்க. எவ்வளோதான் நம்ம பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டா கூட, எதனா விழுந்து அடிபட்டுறாளுங்க. அப்ப என்ன சொல்றாங்க, "குழந்தைங்க நீ சரியா கவனிக்க மாட்டேன்னு" ஒரு வார்த்த சொல்லிர்றாங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போனா, மார்னிங், ஈவினிங் குழந்தைங்களுக்கு என்ன குடுக்குறீங்கன்னு தான் கேட்குறாங்க. பால், பிஸ்கட் கொடுக்கவே கூடாதாங்க. வீட்லயே செஞ்சு ஏதாச்சும் குடுக்க சொல்றாங்க. நம்ம நாள் ஃபுல்லா கிச்சன்ல இருந்து குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு குடுத்துட்டே தான் இருக்கோம். மார்னிங் கூட நான் சத்து கஞ்சி தான் குடுக்குறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு குடுத்துட்டு தான் இருக்கேன். என்னோட கிச்சனும் ரொம்ப சின்னது. கேஸ் வைக்கிற இடம் பக்கத்துல இந்த கிரைண்டர் வைக்கிற அளவு தான் இடமே இருக்கும். ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அத கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தாங்க நெக்ஸ்ட் ஒர்க்கே என்னால பண்ண முடியும் இந்த கிச்சன்ல. நீங்க இவ்ளோ ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.